ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. தை மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை. முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல நாள். முருகப்பெருமானுக்கு நிறைய விரதங்கள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பான விரதம் தை கிருத்திகை விரதம். பொதுவாக கார்த்திகை விரதம் அப்படின்னாலே குழந்தை இல்லாதவங்க, உயர் பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்க, தீராத நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை விரதம் நோன்பு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் ஆலயத்துக்கு நீங்கள் இந்த ஒரு மாலையை நீங்கள் கட்டி கொடுத்தாலும் சரி, கோவிலுக்கு போக முடியலனாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு நீங்கள் இந்த மாலையை சாற்றினாலும் சரி, ஒரே பலன் நிச்சயமாக கிடைக்கும். முருகனுக்கு மிக மிக பிடித்தமான பூங்க. நான் மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய்க்கே உரிய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான அந்த பூ என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வரளி பூ. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ. இதை மாலையாக கட்டி நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கு சாற்றுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர.